இன்னைக்கு நம்ம Lenovo E4125 வந்து பயங்கரமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த லேப்டாப்ல. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து Lenovo E4125 லேப்டாப். இந்த லேப்டாப்ல வந்து என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேப்டாப் வந்து ஆன் ஆகும் பட் டிஸ்ப்ளே வராது. அதுதான் கம்ப்ளைண்ட். இது வந்து ஒரு ஷாப்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதை வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹார்ட் டிஸ்க் எடுத்து எக்ஸ்டர்னல் கேசிங்ல போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. இப்போ இந்த போர்டு வந்து ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்திருக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த டிஸ்பிளேக்கு போகிற கனெக்டர், இதான் வந்து டிஸ்பிளே கனெக்டர், இதை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. டேமேஜ் பண்ணி இது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிடுச்சு. இது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆனதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீட் சிங் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இதில் என்ன ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடலாம். இது வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது. வந்து பயாஸ் தான் வந்து இஷ்யூவாக இருக்குது. இந்த பயாஸை நம்ம எடுத்துகிட்டு ஃப்ளாஷ் பண்ணோம். ஃப்ளாஷ் பண்ண பிறகு நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பயாஸை ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. ஃப்ளாஷ் பண்ண பிறகு ப்ராசஸரில் ஓவர் டெம்பரேச்சர் நம்மளால் கையே வைக்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொதிக்குது. ஒரு 2-3 செகண்டில் வந்து கொதிக்க ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹீட் சிங்கு வேறு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது, இதை எடுத்துட்டேன். இது எந்த அளவுக்கு பழுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவர் ஹீட் ஆகி பழுத்துருச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த ஹீட் சிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு எனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால், எனக்கு போர்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ போர்டு வந்து நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. நான் அந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சைஸாக அப்படி எடுத்து வச்சுட்டேன். நான் கரெக்டாக எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சாச்சு. ஆனாலும் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளில் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த கேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேமேஜ் தெரியும். ஸோ இந்த கேபிளில் டேமேஜ் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த கேபிளை நம்ம சேஞ்ச் பண்ண பிறகு இந்த லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுமா, இதில் உள்ள டிஸ்பிளே எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதை வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில வெளியில் ஒரு இடத்துல சர்வீஸ் போகுது அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணாமல் ஒரு லேப்டாப் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரெடி பண்ண பாருங்கள் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த கனெக்டர்லாம் வந்து அழகாக நீங்கள் எடுத்தீங்கனாலே வந்துடும். அது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயங்கள் தான். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அதையும் கூட நீங்கள் பார்த்துக்குங்க. வாங்க. இப்போ இந்த கனெக்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். இப்போ இதில் கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கனெக்டர் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ட்விஸ்டர் கையில் வச்சுருக்கணும். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் சப்போர்ட் நீங்கள் கையில் வச்சுக்கிங்க. ஏதோ ஒரு டூல்ஸ் வந்து நீங்கள் கையில் வந்து சப்போர்ட் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான் விஷயம். அழகாக நம்ம எடுத்துடலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மேலே டாப்பில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏதோ ஒரு சைடு வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. சரி, டேமேஜ் பண்ணது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அழகாக இதில் இப்போ என்னால் ஃபிட் பண்ண முடியுது. ஏன்னா அது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆனதுனால நான் இப்போ அதை ரிலீஸ் பண்ணிட்டேன், அந்த மெர்ஜ் ஆனதெல்லாம். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதை ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல் பதட்டத்தில் போட்டு அழுத்துறப்ப ஒன்றோட ஒன்று பின்னு மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ப்ராசரில் வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நிறையா நடக்கும். இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஈஸியாக போர்டை ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ண முடியலனாச்சும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் நல்லாயிருக்கும். என்னென்னா இந்த போர்டில் கிட்டத்தட்ட நான் 3 நாளாக உட்காந்து எனக்கு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கு. ஓவர் ஹீட் ஆகி அப்படியே லேப்டாப் ஆஃப் ஆகிடுது. சரி, ஓகே, நம்ம அதை கிளியர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஃப்ளிக்கரிங் ஆரம்பிச்சது. சரி, அந்த ஸ்டெப்பை நம்ம கிளியர் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப் அப்படியே நமக்கு போய்கிட்டே இருக்குது. இப்போ இதை வந்து நான் கஸ்டமர்கிட்ட வந்து ரெடி ஆகிடுச்சின்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு போர்டு ரெடி பண்ணணும், டிஸ்பிளே கேபிள் போயிடுச்சு, டிஸ்பிளே கேபிள் நீங்கள் மாற்றணும், அடுத்து பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும், இதை ஃபுல்லாக நான் ரன்னிங்கில் வைக்கணும். குறைஞ்சது ஒரு 3-4 நாள் ஆச்சு நான் கம்ப்ளீட்டாக அதை ரன்னிங்கில் வச்சு இந்த போர்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். இந்த போர்டு வந்து ரெடி பண்ணலாம், இல்லை ரெடி பண்ணாலும் திரும்பி ப்ராப்ளம் வரும், வேண்டாம் அப்படின்றத சொல்லலாம் நம்ம. ஏன்னா இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு உங்களுக்கு டிஸ்பிளே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்றப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்யணும். இந்த லேப்டாப்பை வந்து இப்போ நான் வேறு ஒரு கேசிங்கில் போட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இதில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு.
அதே மாதிரி நான் வந்து இதை வேற ஒரு கேசிங்கில் போட்டு அதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சேன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. எனக்கு இங்கே ஆம்பியர் எடுத்துருச்சு. ஆம்பியர் வந்து ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஸ்பிளே வரல. டிஸ்பிளே வர கண்டிஷன், பட் ஆனால் டிஸ்பிளே வரல. ஓகேவா? இப்போ நான் இது நான் வேற ஒரு கேசிங்கில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் பார்ப்போம் அதில் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து வேற ஒரு கேசிங்கில் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதில் டிஸ்பிளேக்குள்ளே போகும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லேப்டாப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இருந்தாலும் இந்த போர்டை வந்து நான் நம்ப மாட்டேன். எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரன்னிங்கில் வைக்கணும். ஒரு 4 டேஸ்னாச்சும் வச்சு நம்ம இந்த போர்டு எந்த அளவுக்கு கண்டிஷனில் இருக்குது, காலையிலேருந்து நம்ம நைட்டு நம்ம போகிற வரைக்கும் அதை ஃபுல்லாக ரன்னிங்கில் வச்சுட்டு இது ஓகேவா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே முடிவு பண்ண முடியும். இல்லை இதில் திரும்பி அகைன் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஓப்பனாக கஸ்டமர்கிட்ட சொல்லிடலாம், சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, இதை வேணால் இதை ரெடி பண்ணாலும் உங்களுக்கு பைசா வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கையாக சொல்கிற விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன் இந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண பிறகு அப்படியே இங்கே வாங்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் லேப்டாப் வந்து ஹேங் ஆகி அப்படி நின்றுச்சு. ஒரு மூவிங் இல்லை, அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸை பொறுத்தளவு நம்ம உடனே வந்து இது ரெடி பண்ணிடலாம், ஓகே சார் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஆகிடுச்சு அப்படின்றதுனால இதை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. இந்த போர்டு மேலே எனக்கு இப்பயும் டவுட் இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து 4 டேஸ் வச்சுட்டு இது ரன்னிங் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம இறங்கி பார்க்கணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இது முடியாது அப்படின்றத வந்து சொல்லிடலாம். ஏன் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள். இது பயாஸ் ஃப்ளாஷ் பண்ண முடிய வேண்டிய வேலை. இது அவ்வளோதான். பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து விட்ருக்கலாம். இது வந்து அவங்க அந்த கனெக்டர் வந்து ஒன்று டச்சாக இருக்கனால இந்த கனெக்டருக்கும் ப்ராசஸருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் இருக்கும். இங்கேருந்து அங்கே சிக்னல் போகும், இங்கேருந்து வோல்டேஜ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது ப்ராசஸர் ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ப்ராசஸ் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஆனே ஆகாதே அப்படின்ற மாதிரி. அப்படி நான் சொல்ல வரல. உங்களுக்கு வந்து இந்த சிக்னல் மிஸ் ஆகும். அந்த மாதிரி மிஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹேங்கிங் இஷ்யூ. இந்த ஹேங்கிங் இஷ்யூ வேறு எதனால் ஆகுது? உங்களுக்கு ப்ராசஸர்னால தான் ஆகும். வேறு எதுனாலையும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஏன் இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த கஸ்டமர் வந்து பவர் ஆன் நோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்த இடத்துல வந்து அவங்க அதிகமாக செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரேமை க்ளீன் பண்ணி போடுவாங்க. ஓகே ஃபைன், சந்தோஷமான விஷயம் தான். நீங்கள் ரேமை க்ளீன் பண்ணி போட்டுட்டு உங்களால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னால் அடுத்த ஸ்டெப் போக முடியல சார், நான் ரேம் க்ளீன் பண்ணி போட்டுட்டேன், எனக்கு ஒரு 200 ரூபா மட்டும் கொடுங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்படின்னு கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அந்த இதை வாங்கிட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணி விட்டுருக்கணும். அடுத்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த டூல்ஸ் வச்சுருக்கவங்க இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. சரி ரைட்டு, ரேம் மாற்றணும், ஒர்க் ஆகலை, அடுத்த ஸ்டெப் என்ன, சரி அடுத்தது செக் பண்ணுவாங்க. பயாஸ் ஃப்ளாஷு, ஓகே பயாஸ் ஃப்ளாஷில் ஓகே ஆகிடுச்சு சார், இருந்தாங்க ஆச்சுங்க, இந்தாங்க இவ்வளோ அமௌண்ட்டு சார் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை வாங்கிட்டு அடுத்து என்ன ஆகும்னா கஸ்டமர் வந்து ஹாப்பியாக போயிடுவாங்க. அப்போ உங்கள் மேலேயும் ஒரு மரியாதை இருக்குது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், இதெல்லாம் கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக காமிப்பேன், இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ உங்கள் கடை மேலே என்ன அபிப்பிராயம் வரும் அப்படின்னா, ஐயோ என்னடா அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு தாக்கங்கள் தான் வந்து உங்கள் மேலே வரும். அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு போக முடியல அப்படின்னா நீங்களே வேற ஒரு கடையை ரெஃபர் பண்ணி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா என்னால் முடியலை, இதை நீங்கள் வேற எங்கேயாவது கொடுத்து பார்த்துக்குங்க அப்படி சொல்லி நீட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை கிடையாது அப்படின்றதான் என்னோட கருத்து.